நிக்க வச்சு 3 சீஃப் கெஸ்ட்டும் வந்து சொல்றாங்க, நீங்க பாக்கிறதுக்கு அசல் ஸ்டாச்சு மாதிரியே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சிரிக்கிறப்போ சிரிக்கலாம் செய்யலாம், பேச மட்டும் தான் கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பக்கத்துல இருக்க திவ்யா கிட்ட மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க, சரி ஒருவேளை இந்த இடத்துல வந்து இவர் இல்லாம நீங்க வேற யாரோ போடணும்னு நினைச்சா யாரை போடுவீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்வியஸா கைவசம் இருக்கிறது என்ன, பாரு தானே. எங்களுக்கு நான் பாரு தான் நிக்க வைக்கணும்னு நினைச்சேன், அவங்களுக்கு கொஞ்சம் நேரமாவது இப்படி நிக்க வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா அது வந்து பிக் பாஸ் காதலியே போட்டுக்கல செய்யல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ பார்வை ஆஃப் பண்ணி சைலண்ட் ஆக்கி பேசாம விடணும்ன்றது தான் அவங்க சொல்றாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு இவரை வந்து அதுல போட்டதுல. ஆமாங்க, சபரி அதுல போட்டதுல, கனியை ஹைலைட்டா காட்டாம இருந்ததுல, அப்புறம் இவங்க பார்வை அசிஸ்டன்ட் மேனேஜரா போட்டதுல இவங்க எல்லாருக்குமே செம்ம கடுப்பு இருக்கு. அதனால தானே அந்த கியூசி டாஸ்க்லயும் பார்வை போட்டதுக்கு நீங்க அவ்வளவு காண்டானீங்க. ஏன்னா பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் வந்து இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அவர் அந்த பொசிஷனுக்கு அதுதான் பண்றாரு. ஆனா அந்த கியூசி டாஸ்க்ல நீங்களா தானே வாயை கொடுத்து வம்பு வாங்கினீங்க, அந்த பொண்ணை வரேன்னு சொல்லிச்சு, நீங்களா தான் உட்கார வச்சிங்க. இப்போ பிக் பாஸ் தானாவே அதை உட்கார வைக்கும்போது உங்களுக்கு அது ஒத்துக்க முடியல அப்படின்னும் போது பார்வை அப்படி வந்து பண்ணணும்னு அவர் பார்வை பக்கத்துலேயே வச்சுட்டே பேசுறாங்க. அப்போ வந்துட்டு சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாச்சுவா இருக்க சபரி கிட்ட கேக்குறாங்க. அவர் தான் பேச முடியாதுல, பேச மாட்டார்ல போது உடனே அங்கிருந்து யார் வரானா விக்கல் விக்ரம் வந்துடுறாரு. விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து சரி நீங்க அவருக்கு வாயா இருந்தா அவரோட மனசாட்சியா இருந்து பேசிங்க, ஒருவேளை இந்த பொசிஷனை நீங்க யாரா பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது சபரி பேசினா என்ன, விக்கல்ஸ் விக்ரம் பேசினா என்ன, கனியக்கா பேசினா என்ன, எஃப்ஜே பேசினா என்ன, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வாய் தானே, கனியக்கா வாய் தான் இல்லைன்னா சபரி வாய் தான் மாறி மாறி வரப்போகுதுன்னா அவர் தான் விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்றாரு, அவரும் பாரு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து எல்லாரும் என்ன பாருன்னே சொல்றீங்க அப்படின்னா அப்பதான் சைலண்டா இருக்கும் வீடு, எப்பா பேசிட்டே இருக்க. நானும் பிக் பாஸ் கிட்ட, ஏன்னா இப்ப நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பிக் பாஸ் கிட்ட இன்னைக்கெல்லாம் திவ்யா நிறைய வச்சுட்டாங்க கம்ப்ளைண்ட், பிக் பாஸ் இதை கேளுங்க, பிக் பாஸ் பாரு பண்றது சரியில்லை, பிக் பாஸ் இது நீங்க தான் சொல்லணும் பிக் பாஸ் அப்படின்னா புலம்பி தள்ளிட்டாங்க இன்னைக்கெல்லாம் கேமரா முன்னாடி அப்படின்னு சொல்ற இடத்துல. அப்போ வந்து சத்தமா இருக்கு எப்ப பாரு, அவங்கள வந்து இந்த மாதிரி நிக்க வச்சுட்டா வீடே கொஞ்சம் சைலண்டா இருக்கும்னா அப்ப யார் கண்டென்ட் கொடுப்பா, சைலண்ட் ஆயிடுச்சுன்னா வீடு அப்படின்ற விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க. மஞ்சரி, தீபக், பிரியங்கா எல்லாருமே கேட்டோன்னே இல்ல அது அவங்க போடுற சத்தம் நியாயமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா, இல்ல நியாயம்னு எதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் வெளில இருந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு எதிராக இருக்காங்க, நம்ம வந்து உள்ள பண்ணல ஏதாவது மாத்தலாம்னு நினைச்சா, அப்ப ஏதாவது மாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல மாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து உள்ள வந்து நீங்க ஏதாவது பண்ணீங்களான்னும் போது மாத்த ட்ரை பண்றேன்னு சொல்ற இடத்துல உள்ள வந்து பார்க்கும்போதும் எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு, அவங்க தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும் போது அப்போ 1vs17 அது 1vs17 இப்ப இருக்க 18 கண்டஸ்டன்ஸா சம்திங் 1vs18 கண்டஸ்டன்ஸ் வரும்போது மட்டும் அது குரூப்பிசம் ஆகாதா அப்படிங்கிற. இப்ப இதெல்லாம் பேசும்போது பாருவாங்க இல்ல அவங்க வந்து வேற வேலை இருக்கணும் இல்ல நீங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ 1vs18 வரும்போது இது குரூப்பிசம் ஆகாதா அப்படின்னு ஒரு கொஸ்டினை தீபக் இல்ல திவ்யா, சபரி, விக்ரம் வச்சுட்டு கேக்குறாங்க. மஞ்சரி இவங்க 3 பேரும் கேக்குறாங்க. அப்போ வந்து அது அப்படி இல்ல இது இப்படி அப்படின்னு பூசி மழுப்பி திவ்யா சொல்றாங்க. ஓகேங்களா. ஒரு காமெடி என்னன்னா எல்லாருக்கும் தனித்தனியா கூப்பிட்டு பேசலான்னு இவங்க டிசைட் பண்ண அப்புறம் வியானாவை கூப்பிட்டு பேசலாம்னு மஞ்சரியும் பிரியங்காவை யாரோ சொல்றாங்க. அதுக்கு தீபக் இல்ல அந்த பொண்ணு பேசுறதே பிடிக்கல, கியூட்டா பேசுற மாதிரி நடிக்குது அப்படின்னு அவருக்கு அநேகமா சௌந்தர்யா ஞாபகம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு சீசன் ஃபுல்லா ஒண்ணுமே பண்ணாம கொஞ்சம் பேசி அந்த பொண்ணு வந்து ரன்னர் ஆயிடுச்சு இல்ல, அந்த கடுப்புலயே வியானாவை பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அதனால அப்ப அந்த பொண்ணு நம்ம அப்படி பேசுது, அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம பேசுறதா அப்படின்ட்டாரு. சோ வந்து இது இப்படி போச்சு. இப்ப இவங்க தனித்தனியா அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிச்சன்ல வந்து அதுக்கு முன்னாடி இந்த நம்ம தீபக் சார் சீசன்ல ரொம்ப ஃபேமஸான அந்த புல்சை, அதுக்கப்புறம் அது என்ன அந்த சன்னி சைடு, இந்த ஆம்லெட்லாம் கொஞ்சம் போச்சுன்னா அந்த அளவுக்கு பஞ்சாயத்துலாம் ஆகல. பட் ஆனா கிச்சன்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, அந்த முட்டை வேக வச்சு அது பண்றதுல டிலே வேற ஆயிடுச்சு, அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆயிடுச்சு. சும்மா அவங்க பெருசுப்படுத்தலாத பட் ஆனா இவ்வளவு டிலே ஆகுது கிச்சன். அப்போ மஞ்சரியும் அவங்களாம் சொன்னா இவ்வளவு டிலே ஆகுது, கிச்சன்ல ஏதோ குரூப்பா சேர்ந்து பண்றாங்க, அப்புறம் சைலண்ட் ஆயிடுறாங்க, நம்ம கிட்ட போனா சைலண்ட் ஆயிடுறாங்க, ஏன்னா என்னமோ நடக்குது அப்படிங்கறத மட்டும் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு எக்ஸாக்டா இவங்க கண்டுபிடிக்கல. சோ எப்படி கண்டுபிடிப்பாங்க இனிமே அப்படிங்கிறது எனக்கு இதுல பெரிய டிசப்பாயிண்டா இருக்குது. நீங்க எப்படி ரம்யாவை போய் சிம்பத்தி, அந்த பொண்ணோட சிம்பத்தி கார்டு உங்ககிட்டயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சேமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் வந்து லைவ் பாக்குற ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும் அந்த அம்மா பண்றது என்ன அப்படின்னும் போது இப்போ உள்ள வந்த நீங்களும் அப்படி ஏமாந்துட்டீங்களேமா அந்த அம்மாவோட சிம்பத்தி கார்டுல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா தெரியல, என்னோட அனலைசேஷன் எப்படி இருக்குன்னா ரம்யா இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க. ஓகேங்களா. நாமினேஷனுக்கு அவங்க வருவாங்கன்றது எதிர்பார்க்கல, ஏன்னா ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வச்சுட்டு உட்காந்துடலாம் நினைச்சாங்க. பிக் பாஸ் வீடு எப்போ ரெண்டுத்தையும் வந்து பிக் பாஸ் ஒரே வீடு ஆக்குனாரோ நாமினேஷன் பாஸ்லாம் எக்ஸ்ட்ரா யாருக்கும் கிடைக்கல, கனியாக்காவோட நின்று போயிடுச்சு. பிளஸ் இவங்கள நாமினேஷன்ல இவங்க வந்துட்டாங்க. ஸோ அப்போ வரும்போதே கிச்சன் டிபார்ட்மெண்ட் இப்போ திவ்யா வந்து கேப்டன்சி ஆனோடனே கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரம்யாவை போட்டாங்க. சரி நாமினேஷன்ல வரல, ஆனா கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டாலே ஒரு மெரிட் வந்துடும் இல்லைங்களா. பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சன்ல சமைச்சிருக்காங்க, ஒரு வாரம் இருந்திருக்காங்க, கிட்டத்தட்ட கிச்சன்ல இருக்கவங்க
கேப்டன்சிக்கே வருவாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு ஸ்கோப்ல இருந்திருப்பாங்க. இப்போ இந்த வீக்லி டாஸ்க்னு வரும்போது கிச்சன் டிபார்ட்மெண்ட் சாண்ட்ரா கையிலயும் வியானா கையிலயும் போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அப்படி போனோடனே இவங்களுக்கு ரிசப்ஷனிஸ்ட் வரும்போது பெருசா இவங்க எதிர்பார்த்த அந்த ஸ்கோப் இவங்களுக்கு கிடைக்காதுன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சோ. ஸோ நாமினேஷன்லயும் இருக்கும், ஆனா நம்மளால இதுல ஸ்கோர் பண்ண முடியலன்னா நாமினேஷன்ல வந்திருக்க நம்ம எலிமினேட் ஆயிருமோன்ற பயம் வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த டாஸ்க் எடுக்கும் போதே என்ன இது, ஏன்னா இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல சாண்ட்ராவும் வியானாவும் தான் அந்த முட்டை பண்றது, இந்த டீ போடுறது, சேர்த்து பால் பேக்கெட்லாம் எல்லாம் கட் பண்ணி செய்யறாங்கன்னா வந்து நிக்கிறாங்க ரம்யா. அப்போ வியானா சொல்றாங்க, ஏ நீ டாஸ்க்ல இருக்க, நீ ரிசப்ஷனிஸ்டா, நீ கிச்சனுக்கு வராத, இப்போ கிச்சன் டிபார்ட்மெண்ட் நாங்க தான், நீ வந்து கேரக்டராகவே இரு ரம்யான்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க திருப்பி அந்த கிச்சனுக்குள்ள வர பாக்குறாங்க. இவங்களுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் போஸ்ட் வேணாம், ஏன்னா இவங்க நாமினேஷன்ல இருக்காங்க, ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்களுக்கான ஸ்கோப்பிங் வந்து இங்க தான் இருக்கும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஆக்சுவலா ரிசப்ஷனிஸ்ட்ன்றது ஸ்கோர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். பட் ஆனா அவங்க மைண்ட் செட்டுக்குள்ள அவங்க என்னவா யோசிச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த எலிமினேஷன் பயம் தான் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி போச்சு. இப்படிதான் இப்போதைக்கு இப்படிதான் போயிருக்கு. நான் வந்தோடனே வந்து எல்லாரும் வந்து கேட்டாங்கன்னு சொன்னீங்களா, அந்த ஜெயில் டாஸ்க்ல பார்வதி கேட்டாங்களா, அதே சேம்க்கு ஈக்குவல் கனி கிட்ட வந்து பிரியங்கா கேட்குறாங்க, வடம்லாம் போட்டிங்களா, போடுறேன்னு சொன்னீங்களே, அந்த சால்ட் மெட்டர் சப்பா வாட்ரு அதை எடுத்துன்னு வந்தாங்க. இல்லை மேடம், அதுக்குள்ள மழை வந்துருச்சு, அப்புறம் வந்து மாவெல்லாம் வேஸ்டா, ஐ மீன் இது சாதம்லாம் வேஸ்டா போயிடுச்சு, அதனால தூக்கிட்டு குப்பையில போட்டோம் அப்படின்னு. ஓ, நீங்க எதிர்பார்க்கலையா மழை வரும்னு? ஆமா எதிர்பார்க்கல, வந்துருச்சு, இனிமே பண்ண வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு நாங்க அதை ஃபீல் பண்ணிட்டு எடுத்து போட்டுட்டோம் அப்படின்ற போது அதெல்லாம் எடுத்து வச்சாங்க. அப்புறம் விக்ரம் வந்து நீங்க என்ன எங்கேயும் இருக்கீங்க, காணவே காணோம்னா, இங்கதான் மேடம் இருக்கேன், நான் பெருசா சண்டையெல்லாம் கத்திலாம் பேசல, அதனால தெரியல அப்படின்னாரு விக்ரம். நீங்க கத்திலாம் பேச வேணாம், சாதாரணமா பேசினாலே அங்கங்க தெரிவிங்க அப்படின்னு சொன்னாங்க மஞ்சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இடத்துல அதை திவ்யா வந்து உள்ள வந்தோடனே என்ன பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க மூணு நாளா உள்ள வந்து அப்படின்னு கேட்டாங்க. அது ஒன்னாச்சா. இன்னொன்னு சுபிக்ஷாவை சமயம் ஒரு கேள்வி கேட்டாங்க. சுபிக்ஷாவை என்ன கேட்டாங்கன்னா, நீங்க தானே அந்த கியூசி டாஸ்க்ல அண்ணன் கூப்பிட்டு இருந்ததை எங்கன்னு சொன்னீங்க, இப்படிதான் வந்து ஒரு கியூசி கிட்ட நீங்க ஆல்ரெடி ஒரு கம்பெனில வேலை செஞ்சீங்களா, இப்படிதான் பண்ணுவீங்களான்னு அந்த விஷயத்த நானுமே பேசியிருக்கேன். ஸோ ஒரு கியூசி ஆஃபீஸரை வந்து நீங்க வந்து ஒரு வகையில வந்துட்டு அவங்களுக்கு கூட ஒரு ஃபிளெக்சிபிளா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ன்ற இடத்துல அந்த லஞ்சம் கொடுக்கறதோ இல்லைன்னா வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதோ, அது திங்ஸாவோ இல்லை வந்துட்டு காசாவோ ஏதோ ஒன்று பண்றது ஓகே. பட் ஆனால் ஒரு பொண்ணு வந்து அண்ணன்னு கூப்பிட்டுட்டு அந்த ஏங்கன்னு அப்படின்ற இடத்துல இவங்க வேற ஏதோ அது அந்த டபுள் மீனிங் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அது ஏன்னா விஜய் சாரும் அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அது தப்பான எக்ஸாம்பிளா ஆயிருமோ சொசைட்டியில அப்படிங்கிறதுனால தான் விஜய் சாரும் அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாருன்னா, இவங்களும் அது ஸ்பெசிஃபிக்கான எனக்கு தெரிஞ்சு அதை சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். மேபி ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பாங்க. நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணது கூட பரவாயில்ல. பட் ஆனால் அண்ணன் கூப்பிட்ட ஒருத்தர் கியூசி ஆஃபீஸரை வந்து நீங்க எங்கன்னு கூப்பிட்டுட்டு அந்த புடவை கட்டி விட்டு அந்த மாதிரிலாம் தான் நினைக்க பண்ணாங்க. அது விக்ரம்கையும் கேட்டாங்க, நீங்க தானே அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கேட்டாங்க, அந்த பொண்ணு நீங்க தானே அப்படின்னு கேட்டதெல்லாம் அது டக்குன்னு அந்த பொண்ணுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அந்த பண்ண தப்பு அப்படின்றது. ஸோ அது வந்து சொசைட்டிக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா ஆயிடும்ங்கிறத மீன் பண்றாங்களோ. திருப்பி டீம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. டாஸ்கா பார்த்தா ஓகே. பட் ஆனால் அது டீம் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது, இது சொசைட்டி கிட்ட எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது அவங்க கொண்டு போவாங்க அந்த ஆங்கிள் அப்படின்னும் போது நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் எனக்குமே அந்த விஷயம் அன்னைக்கு சரியா படலை. ஒரு கியூசி டாஸ்க்ல ஃபேரா இல்லைன்னு இவங்க சொல்லி என்ன சொல்றது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு பிக் பாஸ் சொன்னாரு. அப்போ வந்து கியூசி டாஸ்க்ல நல்லா இருக்க பாட்டில் தூக்கி போட்டது ஃபேர் இல்லைன்னு சொல்றேன் நீங்க. அப்போ சுபிக்ஷாவை வந்து அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொசைட்டிக்கு சொல்றதும் சரியில்லை தானே அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு நாமினேஷன் பாஸ் கிடைச்சிது. அதே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பாரு பண்ண இடத்துல பாருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ற இடத்துல இட்ஸ் ஆல் இந்த கேம், அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளே எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நான் அதான் சொல்றேன், இப்படி எல்லா விஷயங்களும் எடுத்து வச்சாங்க. ஒரு சிலது அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணுது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து அவங்க எப்படி கன்க்ளூஷன் கொடுக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.